ஹாய், நம்ம இந்த வீடியோவில் உங்களோட லவ் லைஃபுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து என்ன ஒரு கைடன்ஸ் வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சம்திங் ஏதாவது உங்கள் பர்சன் கிட்ட சம்திங் கம்யூனிகேஷனுக்காகவோ ஒன்று விஷயத்துக்காகவோ ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்காக இப்போ நோ கான்டாக்ட் இருக்கீங்கன்னா ஒருவேளை கம்யூனிகேஷனுக்கு, இல்லைன்னா சம்திங் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஸ்டேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை கேட்டும் சம்டைம்ஸ் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னா, இல்லை வெளித்தோட்டத்துக்கு அதில் எதுவும் முன்னேற்றம் இல்லாத மாதிரி, அதாவது உங்களை காக்க வைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, பட் அப்படி இல்லை, அந்த சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்னடா இந்த சுச்சுவேஷன்ஸ் நம்மளை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் உங்களுக்கு அது திடீர்னு நீங்கள் சடனாக அதாவது நம்ம நினச்சி பார்க்காத டைமில் அந்த விஷயம் நம்மளுக்கு ஃபேவராக ஆகும். ஓகேங்களா? பட் அது குயிக்காக நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். பட் அது நடக்கும்போதுமே உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெளிவாக அதுக்கு வியூ கிடைக்கிற மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் அது உங்களை கொஞ்சம் அந்த ஹர்ட்டிங் ஸ்டோனில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்களும் ஹர்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க. அது அடுத்த ஒரு க்ரோத்துக்கு கொண்டு போகிற சுச்சுவேஷன்ஸு. அது கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்தால் உங்களை குழப்புற மாதிரி கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ குழம்ப வேண்டாம். நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை அதாவது நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு கிளியர் வியூ இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ரெசனேட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.